வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 28 ஓடுது. ஃபர்ஸ்ட் வந்து நேத்து வீடியோட எண்ட்ல 2 குவிஸ் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துருவோம். Which organization released the report Rethinking Home Space Navigating Policy Pathways? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நித்தி ஆயோக். நெக்ஸ்ட் குவிஸ் வந்து இந்தியா வாஸ் எலெக்டட் சேர்மன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஆஃப் ஏஐபிடி அட் இட்ஸ் 23rd ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன். இந்த கான்ஃபரன்ஸ் ஏஐபிடி அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா புக்கெட், தாய்லாந்துல நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குவிஸோட ரீகேப்ஸ் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம பேசியிருப்போம் இல்லையா, அதுல இருந்து குவிஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை பார்ப்போம். இன் விச் இயர் வாஸ் த ஜேஇ வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லான்ச்டு இன் தமிழ்நாடு? எந்த வருஷத்துலனா 2007ல. ஜேஇனா நமக்கு தெரியும், ஜப்பானீஸ் என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which body passed the promotion and regulation of online gaming bill 2025? யார் வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா லோக்சபா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து when was the Agni 5 missile successfully tested in Chandipur? எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 20, 2025ல. நெக்ஸ்ட் which Chola king reigned to the newly found inscription in Karur belongs to? ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா கரூர்ல, அது வந்து எந்த அரசு அதோட சார்ந்தது அப்படின்னா குலோத்துங்கா சோழா 3 அவரை சார்ந்தது, அவரோட பீரியட் சார்ந்தது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஸ்டேட் லான்ச் த முதல்வரின் காக்கும் கரங்கள் ஸ்கீம்? எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் நியூட்ரியன்ஸ் ஆர் ஆடட் டு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அண்டர் பிஎம் போஷன்? என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸோட ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அயன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12. இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கான குவிஸ் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் ஃபார் சென்னை வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவர் தான் லான்ச் பண்ணாரு. என்னைக்குன்னா ஆகஸ்ட் 25ல. இது கண்டக்ட் பண்ணது யாருன்னா ICLEI சவுத் ஏஷியா, அப்புறம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கிரேட்டர் கார்பரேஷன் சென்னை, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் ஃபார் சென்னையை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படியும் சொல்லலாம் எப்படின்னா சிட்டி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் ஆர் சிங்கப்பூர் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். சென்னை வந்து இந்த பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 72 பாயிண்ட்ஸ்ல அப்படின்னா 38 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு 2 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டும் எது அப்படின்னா கிண்டி நேஷனல் பார்க் ஒன்று, இன்னொன்று வந்து பள்ளிக்கரணை இருக்குல்ல அதுல இருக்க மார்ஷ் லேண்ட். அது ரெண்டு தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அண்ணாமலை டைகர் ரிசர்வ். அண்ணாமலை டைகர் ரிசர்வ் வந்து மொத்தம் 8 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபயர் ஃபிளைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் ஃபிளைஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த மின்மினி பூச்சின்னு சொல்லலாம். இதை பத்தின ரீசன்ட் ஸ்டடி வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர்ல இருக்குது. ஆக்சுவலா அவங்க தான் வந்து இந்த மாதிரி 8 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபயர் ஃபிளைஸ் வந்து அண்ணாமலை டைகர் ரிசர்வ்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஃபிளைஸ்னா மின்மினி பூச்சிகள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் மைட்ரி 2025. இது வந்து எக்ஸைஸ் மைட்ரினா ஒன்றும் இல்லை, இது ஒரு ராணுவ பயிற்சி. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2006ல. இது வந்து பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னா 2 நாடுகள் சேர்ந்து ராணுவ பயிற்சி பண்றது, அதுதான் வந்து பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ்னு சொல்லலாம். எந்தெந்த நாடுகள்னா ஒன்று வந்து இந்தியன் ஆர்மி, இன்னொன்று வந்து தாய்லாந்து ஆர்மி. அது இப்படியும் சொல்லலாம் ராயல் தாய் ஆர்மி. எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஃப்ரம் 1st செப்டம்பர் டு 14th செப்டம்பர் 2025ல. இது இந்தியா ஆர்மிக்கும் ராயல் தாய்லாந்து ஆர்மிக்கும் நடக்கிற 14th எக்ஸசைஸ் மைட்ரி. இது ஆக்சுவலா 14th எடிஷன் ஆஃப் இந்தியா. இது அதாவது 14வது முறை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எத்தனால் பிளெண்டட் ப்ரோக்ராம், பெட்ரோல் ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம். இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2003ல. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை % எத்தனால் பிளெண்டிங்கோட இது பண்ணாங்க பிகைன் பண்ணாங்க அப்படின்னா 5%ஓட பிகின் பண்ணாங்க.
நெக்ஸ்ட் இந்த பிளான வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2030 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2030ல 27% ஆஃப் எத்தனால் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்ம் வச்சிருக்காங்க. எத்தனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இட்ஸ் ஆல்கஹால். எதுலேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, சுகர், மைஸ், ஃபுட் கிரைன்ஸ் இதுலலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நமஸ்தே ஸ்கீம் பத்தி. நமஸ்தே அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். இந்த ஸ்கீம் வந்து எந்த பெர்சன்ஸ வந்து ஃபார்மலைஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹசார்டஸ் கிளீனிங்லாம் பண்றாங்க இல்லையா? இந்த செப்டிக் டேங்க்ஸ், சீவேஜ் அவங்கள அது அது அதுலலாம் இறங்கி வேலை செய்றாங்க இல்லையா? அது ரிலேட்டடா சொல்றது தான் வந்து இந்த நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம். யார் வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இவங்க தான் வந்து இந்த நமஸ்தே அப்படிங்கிற ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து யார டார்கெட் பண்ணுது அப்டின்னா, அதான் சொன்னேன்ல, இந்த செப்டிக் டேங்க் அதுலலாம் ஒர்க் பண்றாங்கல்ல, இந்த அர்பன் ஏரியாஸ்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்கள தான் வந்து ஆ டார்கெட் பண்ணுது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவோட பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் எவ்வளோ வந்து இதுவரைக்கும் இந்த பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2025ல அப்டின்னா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்டின்னா, 5.21% டூ $7.57 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இம்போர்ட்ஸ் வந்து எத்தன பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, 4.21% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அவ்ளோ வந்து இந்த பார்மசூட்டிக்கல் இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போஸ்டல் சர்வீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்தியா போஸ்ட் இருக்குல்ல, நம்ம இந்தியா போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, போஸ்டல் சர்வீஸ் வந்து யுஎஸ்ஏக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பத்துல இருந்துன்னா, ஆகஸ்ட் 25ல இருந்து. ஏன் என்ன ரீசன் அப்டின்னா, யுஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நம்பர் 14324 படி ரிமூவ் டியூட்டி ஃப்ரீ எக்ஸம்ஷன் அப் டூ $800 800க்கு $800 இருக்குல்ல, அதுக்கும் மேல வர எல்லா பொருளுக்குமே நம்ம வந்து இந்தியால இருந்து நம்ம அமெரிக்காக்கு போஸ்ட் பண்றோம் இல்லையா? அந்த அந்த பொருள் எல்லாத்துக்குமே நம்ம கஸ்டம்ஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, போஸ்டல் சர்வீஸ்ல வந்து இந்த அ $800க்கு மேல பே பண்ற எல்லா அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபிஸ். யுஎஸ்ஏ வந்து எதுக்கு எக்செப்ஷன் குடுத்துருக்காங்க அப்டின்னா, கிஃப்ட்ஸ் வேல்யூட் அப் டூ $100 அதுக்குள்ள வந்து $100க்குள்ள நம்ம வந்து இங்கருந்து ஏதாவது போஸ்ட் அனுப்புனோம் அப்டின்னா, அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் கிடையாது. ஆனா அதுக்கு மேல பே பண்ற எல்லாத்துக்குமே வந்து 800க்கு மேல பே பண்ற எல்லாத்துக்குமே நம்ம கஸ்டம்ஸ் வந்து பே பண்ணணும். அதனால இப்ப போஸ்ட் ஆஃபிஸ் வந்து என்னென்ன அக்செப்ட் பண்றாங்க அப்டின்னா, இங்கேருந்து வந்து யுஎஸ்ஏக்கு வந்து போஸ்டல் என்னென்ன அக்செப்ட் பண்றாங்கன்னா, லெட்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் $100 இருக்கு இல்லையா? அதுக்கும் கீழ இருக்க பொருள் அத மட்டும் தான் வந்து போஸ்ட் ஆஃபிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. அது என்ன டேட்ல இருந்துன்னா, ஆகஸ்ட் 25ல இருந்து. நெக்ஸ்ட் குவிஸ் பார்ப்போம். ஹவ் மெனி ஃபயர்ஃப்ளைஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் அண்ணாமலை டைகர் ரிசர்வ், வெஸ்டர்ன் காட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் குவிஸ் வந்து நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் டார்கெட்ஸ் விச் டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.